ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா ரிலீஸ் சாரி ஜஸ்ட் டிவர் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள பெல்லாம் அப்புறம் இங்கே பாருங்கடா, நான் 2 பாட்டு போட்டிருந்தோம்ல, அதில் நம்ம ஜேகப்புக்கும் எனக்கும் பிபியோட நேமை சொல்லாமல் இருந்திருப்பேன். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், நேமை நான் மறந்துட்டு. நேம் நான் ஜானுங்கிற மாதிரி சொல்லி சீசன் 2லேயே சொல்லியிருந்திருப்பேன். சாரிடா, இதுக்கப்புறம் பார்ட்ஸ்லலாம் நான் நேம் ஜேகப்போ என்னோட பிபிஸோட நேமை சொல்கிறேன், மறக்க மாட்டேன். ஓகேயாடா? இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம். டேட்டையை ஃபாலோ பண்ண அப்படி கிளறிங்கண்டா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ நேராக ட்ரிப்புக்கு தான் போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனால் நம்ம டேயோட ஃபேஸில் இன்னுமே அந்த கோவமாக இருக்கிற அந்த மூமெண்ட், ஒரு ஜெலஸான மூமெண்ட்டில் ஒரு கேர்ள் நம்ம ஜொங்கு கூட நம்பருக்கு கால் பண்ணி ட்ரிப்புக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், நானும் வரட்டுமான்ட்டு ஜொங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டில் ஒரு ஜெலஸ், ஒரு பொசசிவ், ஏன் செம்ம காண்டு வர கோவத்துலேயே உட்காந்துருக்கிற நம்ம டேயை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. என்ன ஆச்சு? பேபியோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே, ஏதோ உருன்னே உட்காந்த மாதிரி வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிட்ட பார்த்துட்டு டேய் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, என்னாச்சு பேபி, ஏதாவது பாடி பெயினாக இருக்குதா என்ன, ஏன் உன் ஃபேஸ் அண்டை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் பெயினாக இல்லை, சும்மா சொல்லு, ஏதாவது மெடிசன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்டால், அதான் எதுவும் இல்லைன்னுக்கிறோம்ல ஜொங்குக், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுறா? சரி சாரி, லாஸ்ட் நைட்டில் நான் ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணிட்டேன், நீ போட்டுன்னு சொல்லியும் ஹெவியாகவே ப்ளே பண்ணிட்டேன், சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸில் நம்ம நாமும், அதாவது நம்ம குட்டீஸில் நாம் எப்படி கேட்கவும், என்ன பண்ணாமலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு ஷாக் ஆனால், பாய்ஸஸ் அவங்கவுங்க பேர் கூட அவங்கவுங்க காரில் போனால் டேக்கோட காரில் தான் நம்ம பேபிஸு கிட்ஸ் அவ்வளோ வெறுமை உட்காந்துருக்காங்க. இந்த மூமெண்ட்டுக்கு நாமும் அப்படி என்ன நைட்டு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஷாக் ஆனால் ஜொங்குக்குமே ஷாக் ஆகி, அது எனக்கு எதுவும் தெரியாது, உன் மாம்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி டே விட்டு மூவ் பண்ணனா, எப்படி கோட்டு விட்டுட்டு என்கிட்ட எல்லாத்தையும் கோட்டு விட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணா, அம்மா நைட்டு முழுக்க என்ன பண்ணீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, என்ன டயர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எதையாவது சொல்லி சமாளிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொன்னோம்ல, ஆமாம், அப்புறம் கோப்ராவுக்கு நிறைய ஸ்டோரி சொன்னேன், கோப்ராவுக்கு வர ஸ்டோரி சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்கவும், ஜொங்குக்கோட டைஸில் அவரோட ஆன்ஸில் ஓலாக இருந்த கோபுராட்டம் அப்படியே குக்கியை பற்றி மறைக்குது. என்னடா மறைக்கிற, உனக்கு வேறு தனியாக ஸ்டோரி சொல்லணுமா, ஏன் எங்கள் கூட கம்பெனியாக இருந்து ஸ்டோரி கேட்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி குக்கி கோபுரா கிட்ட ஃபைட் போகிற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணி சிரிச்சா, கோபுரா காண்டாக்கி குக்கி கிட்ட ஃபைட்டுக்கு வருது. நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, நான் இப்போ கூட ஸ்டோரி கேட்பேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குக்கி கிட்ட ஃபைட்டுக்கு வந்தா, குக்கியும் கோபுராவையும் நம்மகிட்டே பிரித்து விட்றாரு. ஏன்டா 2 பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, குக்கி டென்ஷனாக காட்டுடா, கேளுடா, சரி சொல்லுங்கள் மாம் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜானா கேட்கவும், அது உங்கள் எல்லாருக்கும் ஸ்டோரி சொன்னேண்ணா, கோபுராவுக்கு ஸ்டோரி சொன்னேண்ணா, அப்புறம் டைம் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிடுச்சு, ஸ்லீப் பண்ணலான்னு போனால் இன்றைக்கி ட்ரிப்புக்கு போகிறோம்ல, அதனால நிறைய ஃபுட்லாம் ரெடி பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் கேக்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானாண்டா நைட்டு ஒரு 2 ஹவர்ஸாக ஐஸ்கிரீம் மற்ற ஃபுட்டுக்கான ஒர்க்கை நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்குக்கு அப்படியே ஸ்மைலாக வருது. அவர் அப்படியே அவரோட ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்பி சிரிச்சா நம்மகிட்டே காண்டில் நம்ம ஜொங்குக்கோட ஃபீட்லேயே ஒரு கிக்கு தான். அப்படி கிக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு மாஃபியா மேனில் கிக் தான் பண்ணுவான்னு தெரிஞ்சு அந்த ஃபீட்டு தூக்குவாரா. பட் அந்த கிக்கு மிஸ் ஆகுமா, இந்த மாதிரி மிஸ் ஆனால் டேயோட லெக்கு அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணாத அளவுக்கு, அந்த அப்படியே எடுக்காத அளவுக்கு ஜொங்குக்கோட லெக்கை வச்சு கிரிப்பாக நம்ம டேயோட லெக்கை பிடிக்கிறாரு. என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணா, நீ தானே கிக் பண்ண வேண்ட, இனி உன் லெக்கு உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2 லெக்குக்கு நடுவில் கிரிப்பாக பிடிச்சா, மாமா அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜோனா கேட்கவும், அண்ணா சொல்கிறோம்லே உங்களுக்காக வெரைட்டியாக ஃபுட்டை ரெடி பண்ணதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணேன், மில்க் ஷேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணி தேடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கட்டு வரா. அந்த மாதிரி கட்டுனா, ஏன்டா எல்லோரும் சேர்ந்து என் மாமா டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்கவும், சரி
மாமனார் சொல்கிறாங்களா உங்களுக்காக தான் ஒர்க் நைட்டு முழுக்க பண்ணியிருந்தாங்க. ஓகே இந்த டாபிக் இதுக்கு மேலே பேசாண்டாம் அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லிட்டு நம்ம ட்ரிப்புக்கு போகிறோம்ல என்ன மாதிரிலாம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம், என்னென்ன கேம்ஸ் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே பேபிஸோட அந்த டோனிங் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இவர் வேற ஒரு ஸ்டோரி பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம அங்கே போய் நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், நிறைய பிளேஸில் சுற்றி பார்க்க போகலான்ங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பேசுறது நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இதை ஃபர்ஸ்ட்லேயே பண்ணியிருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ கூட டேயோட லெக்கு ஜங்குக்கோட 2 லெக்குக்கு நடுவில் தான் வசமாக சிக்கிக்கிட்டு இருக்குது. லெக்கு எடுக்க நம்ம டே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, பட்டு முடியவே முடியாட்டுங்கிற மாதிரி லெக்கை கூட கிரிப்பாக 2 லெக்குக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிருக்காரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு ஒரு க்யூட்டான மூமெண்ட்டில் பேபிஸ் கிட்ட பேசிக்கிட்டு நம்ம ட்ரிப்புக்கு வர வேண்டிய பிளேஸ்க்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அரேஞ்ச் ஆகுறாங்க. அது ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது. எல்லா பர்சன்ஸுமே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணி விளாடுற மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே அந்த பார்க்கில் இருக்குது. அந்த பார்க்கை நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஜான் டாடும் என் மாமுமே ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியாக எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம மாமும் ஜான் டாடும் அப்படியே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹாப்பியாக ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா இந்த மாதிரி ஹாப்பியாக ஒரு பிளேஸ்க்கு வர மூமெண்ட் ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் அந்த பிளேஸில் இப்போ நம்ம டேக்குக்கு தான் காட்டுது. இப்போ நம்ம டே தான் செம்ம கோவமாக ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்சிங்லேயே இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வண்டி என்ன ஆச்சு, ஏன் என் பேபியோட ஃபேஸ் இந்த மாதிரி கோவத்தில் செவந்து போயிருக்குது, எப்போட்டு ஷைல தானே செவக்கும் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட எப்போட்டு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசுகிற மாதிரி பேசினோம். டே காண்டாக்கி அப்படியே முறைச்சபடி இருந்தா ஏன் முறைக்கிறான்னு வேற தெரிய மாட்டேங்க. தெரிஞ்சால் தானே ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணால் ஜங்குக்கு பேக் சைடில் கரெக்டாக ஒரு கேர்ள் வந்து நின்றுட்டு ஜங்குக் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் கேட்குமா, உனக்காக தாண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட செம்ம கடுப்பில் அப்படியே ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கேர்ளை நோட் பண்ணால் யாரை நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டேக்கு பேக் சைடில் நின்னபடியே நட்டாஷாவை நோட் பண்ணுறாரு. நட்டாஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நட்டாஷாவை நோட் பண்ணோம். நம்ம டேடா ஓ இவளோட நேம் நட்டாஷாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே அந்த கேர்ளை நோட் பண்ணேன். அந்த கேர்ளை அப்படியே ஃபுல்லாக ஸ்மைல் பண்ண பேஸோட ஜங்குக்கு நான் சொன்ன மாதிரியே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், இவங்க எல்லோரும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாலா இந்த மாதிரி சிரிச்சா, நான் எப்படி ஒன்று இங்கே கூப்பிட்டேன், நீ என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இவட்ட நம்ம பேசவும் இல்லை, இவளை இங்கே கூப்பிடவும் இல்லையே, வந்துட்டு இருந்துக்கிட்டு நீ கூப்பிட்ட மாட்டே நான் வந்துட்டேனுங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இருந்தா. நான்டா ஜங்குக்கோட ஒய்ஃப், அதாவது மாஃபியா கிங் ஜேகேயோட குயின், இந்த மாஃபியா ஃபேமிலியோட பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி டேக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டே இதுவும் வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நட்டாஷா தான் நோட் பண்ணிவிட்டு பிரின்சஸ்ஸா, ஆமாம் இந்த மொத்த மாஃபியா ஃபேமிலிக்கும் நான் மட்டும்தான் குயின், நான் மட்டும்தான் பிரின்சஸ், இங்கே எல்லாருக்குமே நான் தான் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு வேகமாக வந்துட்டு பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு பேபிமா இதான் உன் கோவமா, இப்போ தானே புரியுது ஏன்டா தேவையில்லாமல் என் பேபி இவ்வளோக்குள்ள ரெட் ஆகுதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கிரிப்பாக பிடிச்சபடி நட்டாஷா அது நான் வந்து நோட் பண்ண மறந்துடுச்சு, இவங்க தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் இதுதான் என்னோட லவ்லி வைஃபி அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணால் ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு யாரடா லவ்லி வைஃபி அப்படிங்கிற மாதிரி கடுப்புள்ளி அங்கேருந்து நம்ம டே போகிறோம். அந்த மாதிரி போனால் ஐயோ இதுதான் காரணம் எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நட்டாஷாவை நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணி நான் சீக்கிரமாகவே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே உனக்கு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே என்ன பண்ணுறட்டே இதெல்லாம் உனக்கே ஓவராக தெரியல, நீயே கால் பண்ணி நீயே பேசி நீயே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிவிட்டு என் மேலே கோவப்படுறீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடியே நடப்பாரா இந்த மாதிரி நடந்தா நம்ம குக்கி தான் என்ன ஆச்சு,
ட்ரிப்புக்கு வரலாம் வாங்கடா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளை வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் என் டேடி என் மாமா துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை ஓடி பிடிச்சி விளாடுறாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குக்கி வந்து கரெக்டாக டேயை ஃபாலோ பண்ணிட்டு வர ஜங்குக்கு முன்னாடி வந்திருந்தா, உனக்கு என்னடா பிரச்சனை? டேட் எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கும் அதே டவுட்டு தான். அதான் உன் மாமா ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படி திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் பேபி தப்பான மைண்ட் செட்டில் நினைக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஹவர்ஸ் எனக்கு ஃப்ரீ பண்ணி விட்றா, உன் மாமிட்ட பேச வேண்டியது இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை மூவ் ஆன் பண்ணலானுங்கிற மாதிரி பார்த்தா என்னோடய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு எங்கேயும் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாத அளவுக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. போயிட்டான், ரொம்ப தூரமாக போயிட்டான். இனி அவங்ககிட்ட போய் நான் எப்படி என்ன மாதிரி பேசி எப்படி கம்ஃபர்ட் பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணிவிட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நீங்களும் மாமும் ஓடி போட்டுட்டானா விளாண்டிங்க, ஆனால் நீங்கள் வாக் பண்ண மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு, ரன் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்லி குக்கியை இங்கேருந்து அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அச்சோ குக்கி என்னாச்சு டேட், இந்த கோப்ரா இப்படி பண்ணுன்னு நினைக்கலையே, என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி குக்கி ரொம்ப ஷாக் ஆனா. கோபுரம்னா அதே பிளேஸில் தான் இருக்குது, பட் என்ன நம்ம ஜங்குக்கை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதாவது அவங்க ஜங்குக்கிட்டே 2 பேரில் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் தானே கோபுரா இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவர் கோபுரா தரையில் வந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி கோபுராவை பற்றி பேசுவோம். கோபுரா ஷாக் ஆகி என்ன நம்ம டேடு நம்மளை கோட்டு விட்றாரு குக்கிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா அப்படி தரையில் இருந்த பொசிஷன்லேயே கொஞ்சம் எள்ளுண்டா அப்படியே நம்ம ஜங்குக்கையும் குக்கியும் நோட் பண்ணோம். இந்த கோபுராவுக்கு நான் ஒரு உருக்க கொடுத்தேன். என்னோட வாட்சை அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நினைக்கேன் கார் கிட்டேருந்து கழட்டி வச்சுருந்தேன். பத்திரமா பாட்டு கொண்டதுக்கு வாட்சோடு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல குக்கிமா, சீக்கிரம் போய் கோபுராவை கண்டுபிடிச்சி வாட்சை எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாட்டியா எப்படி என்ன கோர்ட்டு விடுறாரு பாரு, கோர்ட்டு விட உங்களுக்கு யாருமே கிடைக்கலையா, குக்கிக்கிட்ட கொண்டு கோர்ட்டு விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணால் இந்த கோப்ராவை இவ்வளோ பெரிய பார்க்கில்னா எங்கே அனுப்பிட்டேடா, டே கோப்ரா நீ எங்கடா போனேன், என் டேடோட வாட்ச் எங்கடா கொண்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துவாரா. இந்த மாதிரி குக்கி கட்டுறதை பார்த்துட்டு ஐயோ நம்மகிட்ட தான் அந்த வாட்சே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோப்ரா ஜங்குக்கோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற ட்ரீஸ் இருக்கும்ல, நிறைய ட்ரீஸ் இருக்கும்ல, அதில் ஒரு ட்ரீக்கு மேலேயே போய் உட்காந்துருச்சு. ஹவுஸுக்கு கிளம்ப சொல்ல தாண்டா அங்கேருந்து நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரீக்கு மேலே போய் உட்காந்துருந்து ஜங்குக்கு குக்கி மொட்டை ஃபேமிலியுமே அவ்வளோ ஒசரத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு எல்லா பர்சன்ஸுமே தூரத்துலேருந்தே நம்ம கோப்ரா நோட் பண்ணுது. இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த கோப்ராவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோப்ரா இருக்க அதே ட்ரீக்கு கீழே நின்றுக்கிட்டு டே கோபுரா தப்பிச்சுட்டு தான் நினைப்பா, என் டேடோட காஸ்ட்லி வாட்சுடா, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, என்ன நினச்சிட்டு இருக்க, சிக்குனேன்னு வையன் உன்னையே நான் வாட்சாக மாட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம கோபுரா பிடிச்சி திட்டுறாரு. கண்டிப்பாக நான் சிக்கவே மாட்டேன்டா, உனக்கு மேலேடா இருக்கேன், பட் நான் இங்கேடா இருக்கேனுங்கிறது உனக்கே தெரியல, இன்றைக்கி முழுக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீ என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா வந்து நம்ம குக்கியை நோட் பண்ணபடி அது கொஞ்சம் ஹாப்பியாகுது. இன்றைக்கி முழுக்க இவன் என்ஜாயே பண்ண மாட்டான், நம்மளை தான் கோபுரான்னு தேடிக்கிட்டே இருக்க போகிறானுங்கிற மாதிரி கோபுரா இந்த மாரி ஹாப்பி ஆகுமா, அந்த மாரி ஹாப்பியானா குக்கியுமே ஜங்குக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வாட்டை தேடிக்கிட்டு கோபுராவை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு தான் வாட்சி என் ஹேண்ட்ஸில் இருக்குது, கோபுரா குக்கி ஹேண்ட்ஸில் மட்டும் சிக்கிறாத உன்னை செதுக்கிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக தேடி இப்போ வரா. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜிமினா சுகா சைடை கட்டுடு மீன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாடா, அந்த பிளேஸில் ஜம்ப் பண்ணி விளாடாடா, சொன்னா கேளு, அங்கே பெரிய பள்ளம் இருக்கு பாருடா, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேபிஸ் கூட அவங்க டைட்டை ஸ்பெண்ட் பண்ணபடி ஹாப்பியாக இருந்தோம். நம்ம ஜங்குக்கு தான் கரெக்டாக யூமின் பக்கத்தில் வந்துட்டு டேயை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதோ இங்கே தான் இப்படி கோமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்சை காட்டுவாங்களா, அந்த மாதிரி காட்டுனா அந்த ஸ்டோன் பெஞ்சு கரெக்டாக போனோம். டேயும் ஜோனாவும் நேமோண்டா இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். அப்பா இங்கடா இருக்கானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்கு கரெக்டாக பக்கத்தில் அவர் வரான மாதிரி வந்தோம். கோவமாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
டேக்கு முன்னாடி அப்படி நீல் ரன் போட்டபடி ஜோனாவையும் நாமுவையும் நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் 2 பேரும் கேம் விளாடலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்குக்கு சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். மாமி எங்கள் கூட சேர்ந்து விளாடுறேன் நாங்கள் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹைட் அண்ட் சீக் விளாடுவோமா டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நம்ம 4 மெம்பர்ஸ் இருக்கோம்ல, ஹைட் அண்ட் சீக் விளாடலாம். இப்போ யார் மண்டல ஐஸை க்ளோஸ் பண்ணுறடா? நானா, இல்லை உன்னோட மாமா, இல்லை ஜோனாவா, இல்லை நாமுவா, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்போ பாரு அந்த மாதிரி பட்டாட்டி செம்ம கடுப்பில் நம்ம ஜொங்குக்கு பட்டு முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சான். இப்போ நம்ம ஜோனாடா நான் தான் ஐஸை க்ளோஸ் பண்ணுவேன், நீங்கள் எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கோங்க, நான் உங்களை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜோனா எனக்கு இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால், ப்ளீஸ் மாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஜாலியாக கேம்லலாம் ட்ரிப்பு போகிற மாதிரி என்ஜாய் பண்ணலாம், ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி தானே என்னை ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, கேம் விளாடுவீங்க, அப்படிலாம் செய்வீங்க இப்படிலாம் செய்வீங்கன்னு சொல்லி தானே நான் எவ்வளோ ட்ரீமோட. வேண்டாம் ஜோனா வேண்டாம், இப்போ என்ன கேம் விளாடணும் அவ்வளோதானே, ஐஸை க்ளோஸ் பண்ணி நான் போய் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்பா சரி நான் கவுண்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கவுண்டிங் பண்ணுவாங்களா. ஜோனா இந்த மாதிரி கவுண்டிங் பண்ணோம். நம்மகிட்டே நான் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே போனாட்டே ஃபாலோ பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனாட்டே திரும்பியும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளாட்றதா இருந்தால் அதர் பிளேஸில் போய் ஒழிஞ்சிக்கூட, ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி திட்டமும். ஹைட் அண்ட் சீக் கேமு உன்னோட டாக்டருக்கு தான், அவன் பொண்ணுக்காக தான் விளாட்றோம், எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரீக்கு பின்னாடி நின்னா அந்த ட்ரீயில் லாக் பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. ஏன்னா ஜொங்குக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கியா, ஜோனா அப்புறம் நான் இருக்கிற பிளேஸை கண்டுபிடிச்சிருவா, அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இப்போ எதுக்கு இந்த மாதிரி கோமாவே முறைச்சிட்டு இருக்கீங்க, என்ன மறப்புங்கட்டு, என்ன ஃபேஸ் இந்த மாதிரிலாம் போக்கிட்டு பயமுட்டுறியாண்ணா நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுனா, ஹோ நாங்கள் பயமுறுத்தினா நீங்கள் பயந்துருவீங்களாங்கோ அப்படிங்கிற மாதிரி மாஃபியா கிங்கு நாங்கள் பயமுறுத்துகிற மூமெண்டெல்லாம் பார்த்து பயந்துருவாங்களாங்கோ, இன்ட்டு ஜேகே பயந்துருவானாங்கோ அப்படிங்கிற மாதிரி செலவும். கண்டிப்பாக பயப்படுவோம்ல அப்படிங்கிற மாதிரி டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அப்படின்னு மாதிரி நம்ம ஜொங்கு கூட ஃபேஸை பார்க்குறாரு. கண்டிப்பாக இந்த மாஃபியா கிங் யாரை பாட்டும் பயப்பட மாட்டேன், பட் என்ன செய்ய, அடி என் பேபியாக இருந்துச்சுன்னா மாஃபியா கிங்காகவே இருந்தாலும் பயப்பட தானே செய்யணும் பேபி, பயப்பட தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அப்படியே ஜொங்கு கூட ஃபேஸே பார்த்துட்டு டக்குன்னு கீழே ஃப்ளோரை பட்டபடி குனிகிறாரு. இந்த மாதிரி குனிஞ்சா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏதோ ஒரு கால் அட்டன் பண்ணி பேசி அந்த கேர்ளை இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்க, அந்த கேர்ளும் நீ ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீ ட்ரிப்புக்கு போகிற மூமெண்ட் எப்படி அந்த கேர்ளுக்கு தெரிஞ்சிச்சு, நீ அந்த கேர்ள்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறியே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கேர்ள் நட்டாஷாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, நியூவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பயங்கரமாக பொரிய ஆரம்பிச்சிடுவார். பொசசியில் பொங்கி எழுறாரு. யார் அந்த கேர்ள் இவ்வளோ இயர்ஸ் ஆகிருக்கு, நான் அந்த கேர்ளை பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி நேமை கேட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாமா கோமாட்ட மாதிரி கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கே. நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா ஜோனாடா மாமோட வாய்ஸ் இங்கே தான் கேட்குது, இங்கே தான் எங்கேயாவது ஒழிஞ்சிருப்பாங்கங்கிற மாதிரி ஜோனா கரெக்டாக நம்மகிட்டே கட்டிக்கிட்டு இருக்க சவுண்டுக்கு அந்த ட்ரீக்கிட்டே வர மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுவாரா, லிப் லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஷாக்கில் ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜோனானா என்னடா வாய்ஸ் இங்கே மாதிரி தானடா வந்துச்சு, இப்போ என்ன என் மாமி என்னை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, இல்லையே மாம் இங்கே மாதிரி தானே வாய்ஸ் வந்துச்சு, இங்கே பக்கமாக போகலாமா அந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி ஜோனா டேயோட வாய்ஸ் இப்போ சவுண்ட் எதுவுமே கேட்காத மூமெண்ட்டுக்கு இப்போ எங்கே மாற போவேன்ட்டு இல்லையேங்கிற மாதிரி ஜோனா இந்த மாதிரி தேடிட்டு அதுக்கு ஆப்போசிட் டேக்குக்கு ஆப்போசிட்டாக ஜோனா போகிற மூமெண்ட்டை பாடிட்டு பாருங்க நம்ம ஜொங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால் ஜொங்குக்கு பயங்கரமாக செஸ்ஸில் நம்ம வேகமாகவே அடிக்கிறாரு. என்னடா நினச்சிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தேன். டேயோட ஃபேஸை ஒரு ஹேண்ட்ஸெல்லாம் கப் பண்ணப்படி ஹோல்ட் பண்ணப்படி டேயை கொஞ்சம் க்ளோஸ் அழுதுட்டு, நான் பேபி இந்த மாதிரி அப்போ பட்டாலும் திங்க் பண்ணிகிட்ருப்பியா, இந்த ஜேகே யாருன்னுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த ஜேகே மேலே மறுபடியும் அந்த மாதிரிலாம் எனக்கு திங்கிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஏன் இவ்வளோ ஜெலஸ் ஆகுறீங்க, ஐயோ நீ இவ்வளோ ஜெலஸ் ஆக சொல்ல, இவ்வளோ பொசசிவ் ஆக சொல்ல, என்ன உன்கிட்ட செம்மையாக
க்ளோஸாக வரணும் போலன்னு திங்கிங்காக இருக்குது. பட் இது பார்க்கா போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டீக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடு வரான மாதிரி ஓடினா, டே இப்போ நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி நம்ம ஜங்குக்கு வந்தா, டேட் மாம் உங்கள் 2 பேரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜானா கட்டுறாங்க. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு டே வந்து ஆமாம்மா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே மறுபடியும் ஷை ஆகி ஓடுற மூமெண்ட்டை நம்ம ஜானா நோட் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டேனுங்கிறேன், எங்கள் அம்மா என்ன ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நம்ம ஜோனா நோட் பண்ணா ஜங்குக்கு தான் நான் சொன்ன வேர்டில் தானே அவன் அவ்வளோ ஷையாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து ஜோனாவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. டேட் கேமில் டோக்க தானே செஞ்சாங்க, பின்னையே அப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனா ஜங்குக்கிட்ட கேட்டான். அது ஒன்றும் இல்லை டேட் வந்து மாமுக்கு குட்டியை ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னா அந்த சர்ப்ரைஸில் ரொம்ப ஹாப்பியாகி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜோனாவை ஹேண்ட்ஸில் தூக்கினபடியே வந்துட்டோம். இப்போ ஃபேமிலி எல்லாருமே ஒரு பிளேஸில் உட்காந்து 2 ஃபுட்டாக சாப்பிடுவாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டோம். நட்டாஷாவுமே அதே பிளேஸில் தான் இருக்கிறான். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து நட்டாஷாவை இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா யாருக்குமே நம்ம நட்டாஷாவை தெரியவே இல்லை. எல்லாருமே ஷாக்கில் நட்டாஷாவை நோட் பண்ணால் டே மட்டும் இப்போ கூட நட்டாஷாவை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பக்கத்தில் வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன், அதாவது அவங்க ஃபேமிலிக்குள்ளே டேடாக இன்னும் ஒரு பர்சன் ஜங்குக்கு மூலியமாக என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்கு கோவம் ஜெலஸ் 2மே இருக்குது. இந்த மூமெண்ட்டில் அந்த கேலை பட்டபடியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு. டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டுருக்க அந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் உட்காந்துருக்க டேயை புஷ் பண்ணி ஜங்கு கூட 2 லெக்குக்கு நடுவில் உட்கார வச்சபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு டேயை. இந்த மாதிரி பிடிக்கவும் டே அப்படின்னு வந்து ஜங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணால், ஏன் தேவையில்லாமலாம் ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது, என்கிட்ட இருக்க சொல்ல என்னை மட்டும் திங்க் பண்ணு, என்னை மட்டுமே நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 லெக்குக்கு நடுவில் நம்ம டேயை பேபி மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி வைக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஒரு மாதிரி ஷையாகி ஸ்மெல் பண்ணால் நம்ம ஜான் டேடும் மிம்மாம் தான் நல்லா டாண்டா ப்ளே பண்ணி விளாட்றீங்க, பார்க்கவும் நல்லா தான் இருக்குது, ஏதோ இப்போனா அவங்க 2 பேருக்கும் நான் மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மிம்மாமும் இப்படி நோட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி நோட் பண்ணாட்டே ரொம்ப ஷையாகி தள்ளி இப்போ பசங்களாம் பக்கத்தில் இருக்காங்க, என்ன மாதிரி தூக்கி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆனாக்கலாம்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால், நீ திரும்பவும் மூவ் ஆனான்னா திரும்பவும் வாய்ஸ் தேவையில்லாத பர்சன்ஸ்க்கு மேலே போவோம், அப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி ஷையாகவே என் பக்கத்தில் ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எங்கிட்ட போக விடாத அளவுக்கு கரெக்டாக லெக்குக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணபடி பிடிச்சிக்கிட்டாரு. இந்த மாதிரி லெக்குக்கு நடுவில் ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷனில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பேக்கர்ஸ் எல்லாம் நட்டாஷாவுக்கு தான் செம்ம கடுப்பாகுமா. இந்த மாதிரி கடுப்பானா நம்ம நட்டாஷாவை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுப்பாரா, அந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்த மூமெண்ட்டுக்கும் நட்டாஷா வந்து ஜங்குக்கு வந்து அதர் கண்ட்ரியில் நியூவாக ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் மேனேஜர் கேர்ளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம், இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கிறதுனால என்கிட்ட ஃபைல்ஸ் பேப்பர்ஸும் பென்ட்ரைவ்ஸையும் கொடுத்து கலெக்ட் பண்ணி சைன் வாங்க வந்துருக்காங்க. இங்கே ஒர்க்கு முடிஞ்சதோடு திரும்பவும் அந்த கண்ட்ரிக்கு போயிடுவாங்கங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். எல்லாருமே அப்படியானுங்கிற மாதிரி நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினா தான் இந்த மாதிரி லெக்குக்கு நடுவில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் அப்படியே லைட்டாக திரும்பி ஜிமினாவை நோட் பண்ணால், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால், ஏன்டா இல்லை இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்லியும் ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபிள் மூமெண்ட்டில் இருக்கீங்களே, இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத தாண்டி ரொம்ப க்ளோஸாலாம் உன்னோட பேபி ப்ளே பண்ணிடாடே, நாங்கள் எல்லோரும் இங்கே தாண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒரு மாதிரி ஷையாகி ஜிமினே அடிப்படுவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை சொன்னோம், பிறகு நாங்கள் 2 பேர் மட்டும்தாண்டா இந்த வேர்ல்டில் இருக்கோன்னு சொல்லிட்டு ரொமான்டிக் மூடில் ஸ்டார்ட் ஆகிடாடியா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா கலாய்க்கவும் சுகர் ஜிமினாவோட காட்டை பிடிச்சி திருக்கிறாரு. ஏன்டா தேவையில்லாமல் ஏன்டா அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட காட்டை பிடிச்சிட்டு இருக்குன்னா, என்ன ஒரேடி என்ன நீ திட்டுற, இப்படிலாம் திட்டுனீன்னா நானும் இப்படி தான் பண்ணுவேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு மட்டும் என் டைஸில் அந்த 2 லெக்குக்கு நடுவில் கேட்கணும், நான் உன் டைஸில் தான் உட்காருவேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவோட டைஸில் உட்கார வர அந்த மாதிரி உட்காந்தா என்ன மூமெண்ட்டை பார்த்துட்டு
சுகாடா ப்ளே பண்ணி விளாடாத ஜிமின், தெரியுதுல்ல எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரியுதுல்ல, அடடன்னு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெய்பின் அப்படியே கீழே உட்காந்தபடியே நம்ம மிம்மை நோட் பண்ணால் டேடு மாமா சும்மா ப்ளே பண்ணி விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரி மின்னுக்கிட்ட நம்ம யூமின்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி சொன்னால் இப்போ எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணபடி சிரித்தான். அண்ட் ஜங்குக் பக்கத்தில் செம ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணபடி ஃபேமிலி கூட ஃபுட்டு சாப்பிட்றதும், அப்புறம் பக்கத்துலேயே பேபிஸும் இருக்காங்களா. கோப்ரா மட்டும்தான் இந்த பிளேஸில் இல்லை, மற்ற எல்லாருமே அந்த பிளேஸில் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கோட லெக்குக்கு நடுவில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெஸ்ஸில் சாஞ்சபடி அண்ட் ஜங்குக்கு ஒரு சோஃபா ரேஞ்சிலேயே நம்ம டீக்கு அந்த பொசிஷனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்ம டே ஃபுட்டாக சாப்பிட்டபடி ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு ஜங்குக் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க நட்டாஷாவுக்கு சுத்தமாக முடியல. செம்ம காண்டில் டேயை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறா. இந்த மாதிரி இருந்தான். இப்போ கோப்ராடா ஒரு வாட்சின்னு சொல்லி கடைசியில் என்னை ட்ரீக்கு மேலே கொண்டு வந்து என் டேடி விட்டுட்டாரு, எனக்கும் பசிக்கணுங்கிறத மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா செம்ம டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடியே இந்த ட்ரீயில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணபடி இப்போ கொஞ்சம் எல்லாருமே ரிலாக்ஸாக ஒரு ட்ரீ கடியில் நிழல் இருக்கும்ல, அதில் உட்காண்ட்ருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி ஃபேமிலியில் 18 இயர்ஸ் என்னெல்லாம் ஆச்சு, எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்பில் க்யூட்டான அந்த மூமெண்ட்ஸை ரீகாப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் இந்த கோப்ரா பாவம் நம்ம சொன்ன ஒரு பொய்க்கு எங்கே போயிருக்கான்னு தெரியலையேங்கிற மாதிரி டேயை விட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கிட்டா ஜங்குக்கோட ஆன்சர் டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சான். இங்கே பாரு டேயாங், கோப்ரா நான் கொடுத்த ஒர்க்கை பண்ணதுக்காக ஒர்க் பண்ணுற வேலையில் இருக்கிறான், அவன் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஒர்க்கு குட்டியே என் கோப்ராவுக்கு அப்படிங்கிற மாரி நம்ம டே கேட்டால் நான் குக்கிக்கிட்ட சொல்லியிருப்பார்ல அந்த வேடை அப்படியே டேட்ட சொல்லவும், ஏடு இந்த மாதிரி குக்கிக்கிட்ட வேற சொன்னியா, அவன் கோப்ராவை சும்மா விட மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு தான் பயந்து எங்கேயாவது ஒரு ட்ரீக்கு மேலே இருப்பான், நான் கோப்ராவை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கிட்டே விட்டு மூவ் ஆனானா டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு, சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் பாய்ஸஸ் எல்லோரும் ஒரே பிளேஸில் இருக்காங்களா. ஜங்குக்கு மட்டும் நம்ம கோப்ராவோட நேமை சொல்லி கூப்பிட்டபடியே கோப்ரா நீ எங்கே இருக்கிற கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு ட்ரீக்கிட்டையாக வந்து நின்று நோட் பண்ணுறாரு. எந்த ட்ரீயில் இருக்காருங்கிறது கோப்ராவுக்கு தானே தெரியும், ஜங்குக்கு தெரியறதில்ல. அதனால் அங்கே இருக்கிற ட்ரீஸில் ஏதாவது ஒரு ட்ரீயில் தான் இருப்பான்ட்டு நம்ம ஜங்கு கோப்ராவோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு நம்ம கோப்ராவை. இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தா இப்போ நம்ம டேயோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி கால் வர மொமெண்ட்டை பார்த்துட்டு என்ன இது அன்னோட் நம்பர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை அப்படியே பிக் பண்ணா, என்னடா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியா என்ன, ஃபேஸ் முழுக்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸா, என் லைஃப்பில் இருந்து என்னோடய ஹஸ்பண்டை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ மட்டும் உன் ஹஸ்பண்டு கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்துடலாமா, இருக்கடா நான் விட்டுருவேண்ணா, என் லைஃப்பில் என்னோடய பார்ட்னர் என்னை விட்டு எப்படி மூவ் ஆன் ஆனாங்களோ அதே மாதிரி உன் லைஃப்லேயும் உன்னோட பேபிஸ், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உன்னோட ஹஸ்பண்ட் எல்லோரும் மூவ் ஆன் ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேர்ள் இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டை கேட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி சிரித்து பேசிகிட்டு இருந்தவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. யார் நீங்கள், நான் யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணது கிடையாது, நீ பண்ணலை, ஆனால் ஒன்றால் தான் அந்த மொட்டை ஒர்க்கு நடந்துச்சு, நீ ஒன்றால் தான் என்னோடய ஹஸ்பண்டை தான் நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுத்தே தருவேன். இதே பிளேஸில் நான் உன் ஹஸ்பண்டை பனிஷ் பண்ண போகிறேன், முடிஞ்சால் அவன் ஹஸ்பண்ட் ஓன் பேபி யாரை சேவ் பண்ணுறியோ சேவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கால் கட் ஆகுமா. இந்த மாதிரி கட்டானா டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிறத பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணுற ஜெனி நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு டே, ஏன் இந்த மாதிரி உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், குக்கியும் ஜானாவும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், குக்கி கோபுராவை தேடி போயிருக்கான், ஜானாவும் குக்கி கூட தான் போயிருக்கா. ஓ
கோப்ராவை தான் தேடி போயிருக்காங்களா? சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு எழுந்துக்கிறாரு. ஏன்னா ஜங்குக் வந்து ஒரு மாஃபியா மேன். ஜங்குக்கு எத்தனை எனிமீஸ் பக்கத்தில் வந்து நின்னாலும் ஜங்குக்கால ஈஸியாக ஃபைட் பண்ண முடியும். பட் பேபிஸ் அப்படி கிடையாதுல்ல. அந்த மொமெண்ட்டுக்கு பேபிஸ் எங்கனுங்கிறத பேபிஸை சேவ் பண்ணதுக்காக நம்மகிட்ட அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறாரு குக்கியும் ஜானாவையும் தேடி. இந்த மாதிரி போனோம் டேயை ஃபாலோ பண்ணபடி ஜெனி என்றாகிறா, ஜெனியை ஃபாலோ பண்ணபடி எலி என்றாகிறாரு. என்னாச்சு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி டே கேட்டான். என்ன ஆச்சு, ஏன் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரி போகுது, ஏதாவது ப்ராப்ளமா சொல் அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்கவும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, யாரோ என்னையும் ஜங்குக்கையும் பனிஷ் பண்ண நினைக்கிறாங்களா, பேபிஸையும் ஜங்குக்கையும் என் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறத திங்க் பண்ணுறாங்களா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.